இந்த ஆம்ஸ்ட்ராங்குடைய படுகொலை நீங்க பார்த்தா எந்த கட்சி இல்ல அதுல தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சின்னு ஒரு கட்சியே அது எங்க இருக்குன்னே தெரியல. அந்த கட்சிக்கு சேர்ந்தாலும் கூட ரவுடியா இருக்காங்க. அது ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுக, தமாக. மேஜர் இந்த ரவுடித்தனத்துல பெருசா யார் இருக்கான்னு பார்த்தா அண்ணாமலை தலைமையிலான பாஜக கட்சி தான் இதுல பெருசா இருக்காங்க. அஞ்சலை என்ற ரவுடியே காண பெண் தாதாக்கெல்லாம் பாஜக உருவாக்குது. வட மாநிலங்கள் மாதிரி தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை மாத்துது. மாணவரணின்னு போட்டுக்கிட்டு ஒரு ரவுடி போய் 10 கொலை பண்ணணும்னா மாணவர் செயலாளர் போடுறாங்க எல்லா கட்சியும். இலக்கிய அணி செயலாளர்கள் போட்டுக்கிட்டு கைநாட்டு போடுற உடம்பு இலக்கிய செயலாளர் போடுறாங்க. இந்த அரசியல் பொலிட்டிக்கல் மோட்டிவ் 100 கிடையாது. நான் ஒரு வழக்கறிஞர் அடிப்படையில் சொல்றேன். தலித் என்ற சாதி முதலும் கிடையாது. அவர் அனைத்து சமுதாயத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர். 1000 கோடியை ரெக்கவரி பண்றதுக்கு ஆம்ஸ்ட்ராங் ஏழை மக்களுக்காக முயற்சி கொண்டுகின்ற பொழுது 1000 கோடி ஆம்ஸ்ட்ராங் வகையான மக்களுக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்து அவருடைய பழைய பகையாளிகளை எல்லாம் ஒன்று சேர்த்து அவங்களுக்கு இந்த பணத்தை கொடுத்து பணம் ஆதாயமும் பழைய பகையை தீர்த்துக் கொள்வதற்காக ஒரு பெரிய நிறுவனம் ஆருத்ராவா யாருன்னு சொல்ல முடியாது. எந்த ஆட்சியும் விட நம்முடைய மு.க. ஸ்டாலின் ஆட்சியில் குறிப்பாக தலித் மக்களுக்கு, பட்டியல் சாதி மக்களுக்கு மிகுந்த பாதுகாப்பு இருக்கு. மிகுந்த பாதுகாப்பு அந்த மக்களுக்கு இந்த ஆட்சி இருக்கு. அரணாக, கவசமாக, கேடயமாக பட்டியல் சாதி மக்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி திகழ்கிறது. பின்னாடி மூளையா இருந்து செயல்பட்டவங்க, கலவையா இருந்து செயல்பட்டவங்க, யாரா இருந்தாலும் எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும் எவ்வளவு பெரிய இடத்துல போய் மறைஞ்சிருந்தாலும் ஆட்சியும் காவல்துறை விடாது. நிச்சயமாக ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு நீதி கிடைக்க வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஸ்வேதா. இன்று நம்ம நேர்காணல்ல நம்மோடு இணைந்திருக்கிறார் வழக்கறிஞர் திரு பசும்பொன் பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழகத்தையே உலுக்கிய ஒரு தருணம்னா ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலை தான். இந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட படுகொலைக்கு அப்புறமா ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் யாரு அப்படின்னு பாக்குறப்போ ஒரு சைட்ல ஒரு பக்கம் அவர் ஒரு சமூக சீர்திருத்தவாதி, அவர் பல பேருக்கு நிறைய படிக்கிறதுக்கு உதவி பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு கருத்து இருந்தாலும், இன்னொரு பக்கம் அவர் ஒரு ரவுடி, கேங்ஸ்டர், கட்ட பஞ்சாயத்து பண்ணாரு அப்படின்னு சொல்லி இன்னொரு கருத்து இருக்கு. இந்த 2 கருத்துல எது சார் உண்மையாவே ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் யாரு? நான் அவரை பற்றி அதிகமாக அரசியல் களத்தில் நான் பார்த்ததில்லை. நான் ஒரு 40 வருடங்களுக்கு மேலாக அரசியல் களத்தில் இருக்கிறேன். அவரை பொறுத்தளவில் சட்டக்கல்லூரியில் சென்னையில் ஏற்பட்ட தகராறுக்கு பின்பாக தான் நான் அவரை அறிந்தேன். நிறைய தலித் மாணவர்களுக்கு கல்வி உதவிகள் அவர் செய்வதாக கேள்விப்பட்டேன். மற்றபடி அம்பேத்கர் அவருடைய அரசியல் சட்டத்தை நன்கு அறிந்தவர், அம்பேத்கருடைய வழியை பின்பற்றுவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். மற்றபடி அவர் அரசியல் களத்தில் இப்ப நம்முடைய விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் போன்று நாடு முழுவதும் சுற்றி வந்த ஒரு தலைவர் இல்லை. சென்னையை பொறுத்தளவில் அவர் ஒரு குறிப்பிட்ட எல்லை வரை அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய கல்வி உரிமைக்காக உதவி செய்திருக்கிறார் என்கின்ற செய்திதான் நான் அவரை பற்றி அறிந்த செய்தியாகும். அது போக நிறைய விஷயங்களில் லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்கல்ல, வில்லங்கமான சொத்துக்கள், அது சம்பந்தமான இடங்கள் விஷயங்கள்ல அவரு தலையிட்டு மக்களுக்காக பேசியிருக்கிறார் அப்படின்ற செய்தி வருது. கடைசியாக ஆருத்ராவில் பணத்தை முதலீடு செய்து பாதிக்கப்பட்ட மக்களுடைய உரிமைக்காக போராடி இருக்கிறார் என்ற செய்தியை தான் அறிந்திருக்கிறேன். மறுபடியும் நேர தீவிரமாக அரசியல் களத்தில் சமூக நீதிக்காக, நீட்டு போன்ற பிரச்சனைகளுக்காக அவர் போராடிய மாதிரியான செய்திகளை நான் பார்க்கவில்லை. ஆனால் சமூக நீதியாக இருக்கக்கூடிய ஒரு அங்கம்தான் நம்முடைய தாழ்த்தப்பட்ட மக்கள். சென்னை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட திருவள்ளூர் மாவட்ட மக்களுக்காக கல்வி உதவி புரிந்திருக்கிறார் என்ற செய்திதான் அவரை பற்றி நான் அறிந்த செய்தியாகும். சார், இப்போ கொலை நடந்த அன்னைக்கே 8 பேர் காவலர்கள் கிட்ட போய் சரணடைஞ்சாங்க. மேலும் 3 பேரை காவலர்கள் கைது பண்ணாங்க. இதுல 14ஆம் தேதி கொலை 5ஆம் தேதி நடந்தது. 14ஆம் தேதி திருவேங்கடம் அப்படின்றவரை என்கவுண்டர் பண்ணாங்க. அந்த என்கவுண்டர் பண்ணதுக்கு அப்புறமா கேஸ் இன்னமும் நல்ல முனைப்பா அவங்க விசாரிக்க ஆரம்பிச்சு மேலும் 3 பேரை கைது பண்ணாங்க. அந்த 3 பேர்ல 2 பேர் வழக்கறிஞர்களும் கூட. ஸோ இந்த வழக்குகள் பார்த்தீங்கன்னா நிறைய ரவுடிகள் ஈடுபட்டிருக்காங்க, வழக்கறிஞர்கள் ஈடுபட்டிருக்காங்க. வழக்கறிஞர்கள் யாருன்னு பார்த்தா அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் கட்சியும் வந்திருக்கு. ஸோ இந்த வழக்குல யாரெல்லாம் ஈடுபட்டிருக்காங்க, இதுல எப்படி இந்த வழக்கோட பின்னணியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். போலீஸுடைய முழு விசாரணை இன்னும் முடிவுக்கு வரவில்லை.
நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாகவே தலையிட்டு நேர்மையான, சரியான, கண்டிப்பான காவல்துறை அதிகாரிகளை இந்த விசாரணை நடத்த சொல்லி உத்தரவிட்டிருக்கிறார். விசாரணை வளையம் நெட்வொர்க் நீண்டு கொண்டே போகிறது. இந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலை என்பது அண்மை காலத்தில் நடந்த படுகொலைகளில் மிகவும் அனைவர் மனைவியும் பாதித்த ஒரு படுகொலையாக இந்த படுகொலையை பார்க்க வேண்டிய சூழல் இருக்கிறது. அவர் கடந்த காலத்தில் அவருடைய செயல்பாடுகளை குறித்து பல்வேறு தரப்பினர் பல்வேறு விமர்சனங்களை வைத்தாலும் அந்த தவறான பாதைகளிலிருந்து அவர் திரும்பி ஒரு 6-7 ஆண்டுகளாக மாறி இருக்கிறார் என்கிற செய்தி வந்திருக்கிறது. ஆனால் இந்த கொலையில் மிகப்பெரிய சதி வளையம் பின்னப்பட்டிருப்பதாக நான் அறிகின்றேன். நான் ஒரு வழக்கறிஞர் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு கைது செய்யப்பட்டக்கூடிய குற்ற பின்னணி குறித்து நாம் ஆராய்வோமானால் அனைவருமே ரவுடித்தனத்தை முழு தொழிலாக செய்தவர்கள், ரவுடிசத்தை முழுமையாக செய்தவர்கள். இவர்கள் பணத்திற்காக, அதுவும் கடந்த காலத்தில் இவர்களுக்கு ஆம்ஸ்ட்ராங்கால் இவர்களுக்குள் ஏற்பட்ட அந்த கோஷ்டி பூசல்கள் எல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு இன்டென்ஷன் சொல்லுவோம். அதுக்கு பேர் ஒரு கொலை செய்வதற்கு ஒரு இன்டென்ஷன் வேணும், முன்விரோதம், ஒரு காரணம் வேணும். அந்த காரணத்தின் அடிப்படையிலே சந்தர்ப்ப சூழலை எதிர்பார்த்து ஒரு சரியான சந்தர்ப்பமாக அமைகின்ற பொழுது பாதிக்கப்பட்ட வழக்கறிஞர்கள் மற்றும் ரவுடிகள் எல்லாம் ஒன்றிணைந்து கூட்டாக இணைந்து இது ஒரு பெரிய நெட்வொர்க்காக இந்த பணியை செய்திருக்கிறார்கள். இதில் மிகப்பெரிய பின்னணி என்னென்று கேட்டால் இன்னும் முழுமையாக கிடைக்கவில்லை. பல கோடிகள் பரிமாறப்பட்டதாக செய்தி வருகிறது. முன்னணி ரவுடிகள்லாம் இதில் ஈடுபட்டிருக்கிறார்கள், வழக்கறிஞர்கள்லாம் ஈடுபட்டிருக்கார் என்று சொன்னால் இந்த கொலைக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய கார்பரேட் முதலாளித்துவம் கம்பெனியில் ஈடுபட்டிருக்க வேண்டும். மிகப்பெரிய ஒரு அரசியல் கட்சியுடைய இதுல பார்த்தா எல்லா கட்சியும் சேர்ந்தவங்க வர்றாங்க. அது ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுக, தமாக. மேஜர் இந்த ரவுடித்தனத்துல பெருசா யார் இருக்கான்னு பார்த்தா அண்ணாமலை தலைமையிலான பாஜக கட்சி தான் இதுல பெருசா இருக்காங்க. அஞ்சலை என்ற ரவுடியே காண பெண் தாதாக்கெல்லாம் பாஜக உருவாக்குது. வட மாநிலங்கள் மாதிரி தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை மாத்துது, ஊப்பி மாத்தி மாதிரி பெண் தாதாக்களை இன்னைக்கு அஞ்சலை போன்ற தாதாக்களை யார் உருவாக்குறான்னு கேட்டா பெண் தாதாக்களை பாஜக உருவாக்கும். அதனால இதனுடைய பின்னணி மிகப்பெரிய பின்னணியா இருக்கும். நான் ஒரு வழக்கறிஞரால விசாரணை வளையம் முழுமையாக சென்று கொண்டிருக்கும் பொழுது அதை திசை திருப்புகின்ற அடிப்படையிலே நான் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் ஒரே ஒரு பார்வையினுடைய பார்வையில் நேர்மையான முறையில் தமிழக அரசும் காவல்துறையும் இந்த விசாரணையை நடத்தி கொண்டிருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் மரணமே இறுதியாக இருக்க வேண்டும், இதை போன்ற படுகொலைகள் செய்யக்கூடாது என்பதில் தமிழக அரசும் காவல்துறையும் முனைப்பு காட்டி விசாரணையை நடத்தி கொண்டிருக்கிறார் என்றுதான் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். சார், இதுல நீங்க சொல்லும் போது சொன்னீங்க நிறைய கட்சிகள் இதுல ஈடுபட்டிருக்குன்னு. பாஜக ஆரம்பிச்சு திமுக, அதிமுக, தமாகனு எல்லா கட்சிகளும் இதுல ஈடுபட்டிருக்கு. அப்போ எல்லா கட்சிகள்லயுமே ரவுடிகள் இருக்காங்களா? ரவுடிகள் இல்லாமல் அதை ஏன் பார்க்காம கட்சிகள்ல அவங்கள சேர்க்கிறாங்க? ஏன்னா மகளிர் அணியில கூட ஒருத்தங்க ஒரு ஆள் இருக்காங்க, அவங்களும் ரவுடிசத்துல ஈடுபட்டிருக்கதா ஒரு செய்தி இருக்கு. அப்படி இருக்கிறப்போ எல்லா கட்சிகள்லயுமே ரவுடிகள் இருப்பாங்களா? எங்களை போன்றவர்கள் எல்லாம் அரசியல் களத்துக்கு வருகின்ற பொழுது மாணவர் பருவத்தில் தந்தை பெரியாருடைய கொள்கைகளை படித்து, அண்ணாவுடைய சிந்தனைகளை படித்து, கலைஞர் போன்றவருடைய எழுத்துக்களை படித்து கொள்கை லட்சியத்துக்காக அரசியலுக்கு வந்தோம். கம்யூனிஸ்டத்தை பொறுத்தவரை மார்க்சியத்தை பிடித்து வந்தார்கள், காங்கிரஸை பொறுத்தவரையில் காந்தியத்தை பிடித்து வந்தார்கள். ஆனால் பாஜகவை பொறுத்தளவில் அது ஒரு குண்டர் கட்சி தான். RSS மகாத்மா காந்தி படுகொலை சம்பந்தப்பட்ட கட்சி தான். அது தமிழ்நாட்டில் நுழையாம இருந்துச்சு, இப்ப கொஞ்சம் மூக்க நுழைச்சிருக்கு. ஒட்டுமொத்த தமிழகத்துக்குடைய குற்ற சரித்து பட்டியலக்கூடிய ரவுடிகள் எல்லாம் தமிழ்நாட்டில் இன்னைக்கு பாஜக அடைக்கலமா இருக்காங்க, ரவுடிசத்தை உருவாக்குறாங்க. எல்லா கட்சியிலுமே இன்னைக்கு ரவுடிகள் வராங்கன்னு சொன்னா காரணம் வடநாட்டுடைய கலாச்சாரம் தான் இங்கேயும் வருது. நீங்க வடக்கக்கூடிய எம்பிக்கள்ல எம்எல்ஏக்கள்ல பாத்தீங்கன்னாக்க 10 கொலை பண்ணாலும் 9 கொலை பண்ணாலும் இவங்கதான் இருப்பாங்க. அது மாதிரிதான் இப்ப இங்கேயும் எல்லா அரசியல் கட்சியிலையும் ரவுடிகள் இல்லாம இல்லை. அவங்க பாதுகாப்பு ரவுடிகளை எல்லா கட்சியிலையும் சேர்ந்துக்கிறாங்க. அதனால இப்ப கொள்கை சார்ந்த அரசியல் என்பது அனைத்து கட்சியிலையுமே
மனவிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அனைத்து கட்சிகளும் இன்றைக்கு ரவுடிசம் இருக்குதான் செய்யுது, இல்லைன்னு சொல்ல முடியாது, மறுக்க முடியாது. அப்ப ரவுடிசம் இல்லாம அரசியல் கட்சிகள் நடத்த முடியாதுன்னு சொல்றீங்களா சார்? ரவுடிசம் இல்லாம நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்ப ரவுடிகளை தான் எம்எல்ஏ ஆக்குறாங்க பல கட்சிகள்ல. கட்சிக்கு என்னைக்கு தொண்டை கொடி கட்டலையோ, நாங்களாம் கொடி கட்டினோம் பொதுக்கூட்டத்துக்குள்ள, நம்ம தொண்டை கொடி கட்டினா என்னைக்கு வந்து கொடி கட்டுறதுக்கு கான்ட்ராக்ட் விட்டாங்களோ அப்பயே குண்டர் உள்ள வந்துட்டாங்க. கார்பரேட் கலாச்சாரம் வந்துருச்சு. கார்பரேட் கலாச்சாரம் வரும்போது முதலாளியா இருக்கான், பெரிய பிசினஸ் மேனா இருக்கான். முன்னாடிலாம் ஒரு கட்சியில சீட்டு வாங்கணும்னா, எம்எல்ஏ சீட் எம்பி சீட் வாங்கினா நீ எத்தனை முறை சிறைக்கு போயிருக்க? சிறைக்குன்னா ரவுடித்தனம் பண்ணி இல்ல, விலைவாசி போராட்டத்துக்கு போறியா, கட்சிக்காக போறியா, நாட்டுக்காக போறியான்னு கேட்பாங்க. அவருக்கு தான் சீட்டு கொடுப்பாங்க. ஆனா இப்ப ரவுடிசத்தை பண்ணி பணத்தை சம்பாதிச்சுட்டு எந்த கட்சியிலும் போய் விலை கொடுத்து எம்எல்ஏ ஆகிறான். அது இந்த கட்சி அந்த கட்சினா நான் குறைச்சு சொல்லுவேன், எல்லா கட்சியிலும் அது இருக்கு. இப்ப இல்லைன்னா சொல்ல முடியாது. அது மாதிரி பெரிய முதலாளிகளா இருக்காங்க, அரசியல் கட்சிக்கு சம்பந்தம் இல்லை. அவங்க வந்து ஆளுங்கட்சி எந்த கட்சி வருமோ அந்த கட்சி வீட்டுல போய் பணத்தை கொடுத்துட்டு அவன் எம்எல்ஏ ஆகிறான். இப்ப சாதாரண தொண்டனுக்கு வேலை இல்லை. கடைசியில தேர்தல் நேரத்துல பொதுமக்களுக்கு பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்குற கலாச்சாரம் வந்துருச்சு. இதை தவிர்க்க முடியல. அப்ப ரவுடித்தனம் தான் இன்றைக்கு ரவுடிகளை வச்சு மிரட்டி ஓட்டு வாங்குற மாதிரி ஒரு சூழல் வடக்க இருந்துச்சு. அது தமிழ்நாட்டிலும் பாஜக இன்னைக்கு இறக்குமதி பண்ணிருச்சு. பாஜகவை சமாளிக்கிறதுக்கு எல்லா கட்சியும் ரவுடிகளை சேர்த்துருச்சு. இந்த ஆம்ஸ்ட்ராங்குடைய படுகொலை நீங்க பார்த்தா எந்த கட்சி இல்ல அதுல. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சின்னு ஒரு கட்சியே அது எங்க இருக்குன்னே தெரியல. அந்த கட்சியை சேர்ந்தாலும் கூட ரவுடியா இருக்க. நீங்க பாருங்க, ஒரு சின்ன கட்சியா இருந்தா கூட ரவுடிஸ் இருக்கு. இன்னைக்கு ரவுடிஸ் இல்லாம அரசியல் கட்சி இல்ல. காரணம், கொள்கை சித்தாந்தங்களை இன்னைக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு அரசியல் கட்சியில இல்ல. அரசியல் கட்சி நடத்தல. அரசியல் கட்சி எல்லாமே கொடி கட்டுறதுக்கு கான்ட்ராக்ட், போஸ்ட் ஓட்டுறதுக்கு கான்ட்ராக்ட். நாங்களாம் போஸ்ட் ஓட்டிருக்கோம். கலைஞர் பேசுகிறார், வெற்றி கொண்டான் பேசுகிறார், பேராசிரியர் பேசுகிறார். நாங்களாம் மாணவர் போகுதுல. இன்னைக்கு அதெல்லாம் இல்ல. மாணவரணின்னு போட்டுக்கிட்டு ஒரு ரவுடி போய் 10 கொலை பண்ணணும்னா மாணவர் செயலாளரா போடுறாங்க எல்லா கட்சியிலையும். இலக்கிய அணி செயலாளர் போட்டுக்கிட்டு கைநாட்டு போடுறவங்க இலக்கிய அணி செயலாளரா போடுறாங்க. அப்புறம் எப்படி அரசியல் உருப்பட முடியும்? அரசியல் வந்து இன்னைக்கு கலாச்சார சீரழிவு, ரவுடிகள் கையில் அரசியல் போய் கொண்டிருப்பது என்பது வேதனையான உண்மைதான். மாற்று கருத்து இல்லை சார். இப்போ ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட படுகொலையை பாத்தீங்கன்னா பழிக்கு பழி, ரவுடிகள்லாம் பல பேர் ஈடுபட்டு இருக்கிறதுனால இது பழிக்கு பழி அப்படின்ற நோக்கத்துல நடைபெற்ற கொலையா, இல்லைன்னா இது நிறைய அரசியல் கட்சிகளும் தலைவர்களும் ஈடுபட்ட காரணத்தினால இது அரசியல் கொலையா, இது வந்து ஒரு ஆதாயத்துக்காக நடைபெற்ற கொலையா, இது எந்த வகையில இது சாரும்? என்னை பொறுத்தளவு நிச்சயமாக சிலர் சொன்னாங்க தலித் என்பதற்காக, நிச்சயமாக ஆம்ஸ்ட்ராங் அவர்களை தலித் என்பதற்காக இந்த படுகொலை நடக்கலை என்பது 100% உண்மை. பிற சாதியோட ஒரு மோதல் போக்கை வளர்த்துக் கொள்ளவில்லை. ஆம்ஸ்ட்ராங் அவர் சுயேட்சையாக அந்த பகுதியில் வெற்றி பெறுகிறார். அப்ப அனைத்து சமுதாய மக்களோட அவர் இணக்கமா இருக்கார். அதனால அவர் வந்து அரசியல் களத்தில் அவர் தீவிரமாக பணியாற்றவில்லை. அவர் அம்பேத்கருடைய கொள்கைகளை, பௌத்த கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு அவர் அப்படி போயிட்டார். அவர் எந்த காலத்திலுமே அரசியலுக்காக படுகொலையிலோ அரசியலுக்காக ஒரு பிரச்சனையில ஈடுபட்டு பெரிய அளவுல மோதல்ல, அந்த சட்டக்கல்லூரி பிரச்சனையை தவிர. ஆனால் நிச்சயமாக இது அரசியல் பொலிட்டிக்கல் மோட்டிவ் 100% கிடையாது. நான் ஒரு வழக்கறிஞர் அடிப்படையில் சொல்றேன். தலித் என்ற சாதி மோதலும் கிடையாது. அவர் அனைத்து சமுதாயத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர். அப்பொழுது என்ன அப்படின்னு கேட்டா, இந்த ஆருத்ரான்னு ஒண்ணு சொல்றாங்க. ஆருத்ரால கோடிக்கணக்கான ரூபாய் அதுல முதலீடு செய்தவர்கள், பாதிக்கப்பட்ட பரிதாபத்துக்குரிய மக்களுடைய கண்ணீரை துடைப்பதற்காக அவர் ஆம்ஸ்ட்ராங் போராடினார் அப்படின்ற செய்தி தான் கடைசியா கிடைக்கிற செய்தி. ஆருத்ரால வந்து பாஜக முழுமையா அதுல தலையிட்டு இருக்காங்கன்னு தெரியும். நடிகர் RK சுரேஷ் உள்ளிட்ட, அண்ணாமலை உள்ளிட்ட அந்த ஒரு ரெட்டி ஒருத்தர் இருக்கிறார் அந்த கட்சியில, அமர் பிரகாஷ் ரெட்டி, இவங்க எல்லாம் அதுல கோடான ஓடி பணங்கள் வாங்கியிருக்கிறாங்கன்னு ஒரு செய்தி வருது. போலீஸ் விசாரணைக்கு வரும். அப்ப 10,000 கோடியை ரெக்கவரி பண்றதுக்கு ஆம்ஸ்ட்ராங் ஏழை மக்களுக்காக முயற்சி கொண்டுகின்ற பொழுது 10,000 கோடி ஆம்ஸ்ட்ராங் வகையான மக்களுக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்து அவருடைய பழைய பகையாளிகளை எல்லாம் ஒன்று சேர்த்து அவங்களுக்கு வந்து இந்த பணத்தை கொடுத்து பணம் ஆதாயமும் பழைய பகையை தீர்த்துக் கொள்வதற்காக ஒரு பெரிய நிறுவனம், ஆருத்ராவா யாருன்னு சொல்ல முடியாது,
ஆனா ஆர்வத்துலதான் கடைசி அவர் தலையிட்ட விஷயமாக சொல்லப்படுகிறது. அதனால அவங்க மூலமாக பண ஆதாயத்திற்காக பழைய பகையை தீர்த்துக் கொள்வதற்காக நடத்தப்பட்ட படுகொலைதான் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை என்பது என்னுடைய அறிவுக்குட்பட்ட, என்னுடைய விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட செய்தியாகும். மற்றபடி தலித் என்பதால் நிச்சயமாக அவர் படுகொலை செய்யப்படும் என்பது 100% உண்மை. அதை போன்று அரசியல் காரணங்களுக்காக அரசியல் தலைவர்கள்லாம் சரி செஞ்சு அந்த அளவுக்கு எந்த ஒரு அரசியல் மோட்டிவ் வளர்த்துக்கல, இல்ல அரசியல் செய்யவும் இல்லை. ஆனா அது நிச்சயமாக இல்லை. அப்ப அவருடைய பழைய பகையை தீர்த்துக் கொள்வதற்கு எதிரிகளை எல்லாம் ஒன்று சேர்த்தது யார் என்று கேட்டால், பல ஆயிரம் கோடியை செலவு செய்வதற்கு ஆம்ஸ்ட்ராங் மூலமாக மக்களுக்கு கொடுப்பதற்கு பதிலாக சில ஆயிரம் கோடிகளை இவர்களுக்கு ஆதாயமாக கொடுத்து விட்டு அவர்கள் பழியும் தீர்த்துக் கொள்ளட்டும், பழியை அவர் பக்கம் போட்டு தப்பிச்சுக்கலாம் சொல்லி ஒரு கார்பரேட் நிறுவனம், அந்த கார்பரேட் நிறுவனத்துக்கு ஒன்றிய அரசு, பாஜக அரசு இருக்கக்கூடிய சிலருடைய ஆதரவு இருந்திருப்பதாக நான் அறிகின்றேன். போலீஸ் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு, அதுக்கு மேல சொல்ல விரும்பல. ஆனா ஒண்ணு தலித் என்பதற்காக இந்த படுகொலை அல்ல, அது தெளிவான உண்மை. அரசியல் காரணங்களுக்காக அல்ல, இது பழியை தீர்த்துக் கொள்வதற்கும் ஆதாயத்துக்காக நடத்தப்பட்ட படுகொலையாகத்தான் நான் கருதுகிறேன். சார், இப்போ அதே மாதிரி இப்போ நீங்க சொன்னீங்க தலித் என்பதற்காக இது நடத்தப்பட்ட கொலை இல்லை அப்படின்னு நீங்க அடிச்சு சொல்றீங்க. ஆனா இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் எல்லாம் வந்து பட்டியலினத்தோருக்கு இந்த அரசாங்கத்துல பாதுகாப்பு இல்லை, அரசாங்கம் அவங்களுக்கு எதிராக செயல்படுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கருத்துக்கள் வைக்கிறாரு. நான் இதற்கு முன்னாடி திமுகவுக்கு தான் வாக்களிச்சேன், இப்போ 2026 என்னுடைய இது மாறும், என்னுடைய நிலைப்பாடு மாறும் அப்படின்னு எல்லாம் வந்து ரஞ்சித் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. அதிமுக இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் சரி, எந்த சமயத்திலையுமே வந்து பட்டியலினத்தோருக்கு உகுந்த பாதுகாப்போ இல்லை அவங்களுக்கு சாதகமா எதுவுமே நடக்க போறது இல்லை அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ இதற்கு நீங்க என்ன சொல்றீங்க? அரசியல் ரீதியாக சொல்லப்படுகிற கருத்தாகத்தான் நான் இதை பார்க்கின்றேன். தலித் என்பதற்காக திராவிட இயக்கங்கள் ஆட்சியில, அது திமுகவா இருந்தாலும் அதிமுகவா இருந்தாலும் அங்கொன்றும் சில இன்னொன்னுதான் சாதி கலவரம் நடந்திருக்கலாம். நீங்க அனைத்து சமுதாயமே பாதிக்கப்பட்டிருக்கு. நாங்க அனைத்து சமுதாய மக்களுக்காக என்னை பொருள் குரல் கொடுக்கிறவர்கள். தூத்துக்குடியிலே காவல் நிலையத்திலே பெனிக்ஸ் ஜெயராஜ் தலித்தா காவல்துறையால் அடித்துக் கொல்லப்பட்டார்கள், அதற்காக குரல் கொடுத்திருக்கிறோம். ராமநாதபுரத்திலே மணிகண்டன் என்ற முக்குளத்தூர் மாணவரை அடித்துக் கொண்டார்கள், அதற்கும் குரல் கொடுத்திருக்கிறோம். வேங்கவயல் சம்பவத்திற்கும் தவறு என்று குரல் கொடுக்கிறோம். அருங்குளத்துல இப்ப அண்மையில தலித்துக்குள்ளேயே மோதல், அதுவும் தவறு என்று சொல்லுவோம். நீங்க எப்படி மனிதன் பாதிக்கப்பட்டாலும் தவறுதான். இந்த இடத்துல சாதியை கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் நம்முடைய குறிப்பாக திராவிட மாடல் நம்முடைய தளபதி மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சியில நான் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், தெளிவா சொல்ல வேண்டும் என்றால், எந்த ஆட்சியும் விட நம்முடைய மு.க. ஸ்டாலின் ஆட்சியில் குறிப்பாக தலித் மக்களுக்கு, பட்டியல் சாதி மக்களுக்கு மிகுந்த பாதுகாப்பு இருக்கு. மிகுந்த பாதுகாப்பு அந்த மக்களுக்கு இந்த ஆட்சி இருக்கு. அரணாக, கவசமாக, கேடயமாக பட்டியல் சாதி மக்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி திகழ்கிறது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை குறை சொல்வதற்காக, திராவிட இயக்கங்களில் ஆட்சியை குறை சொல்வதற்காக போன போக்குல சொல்ற குற்றச்சாட்டு தான். குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் கிடையாது. நீங்க இன்னும் சொல்ல வேண்டாம், மற்ற சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இருந்தா கூட ஊடகங்கள்ல இந்த மாதிரி மனித உரிமை ஆணையங்கள்ல அரசாங்கம் இவ்வளவு தீர்மான நடவடிக்கை இல்ல. பட்டியல் சாதி மக்களை பாதுகாக்க வேண்டும், அந்த மக்களை அரவணைக்க வேண்டும், அந்த மக்களுக்கு உடனடியாக நிவாரணம் வர வேண்டும். திராவிட இயக்கங்கள் சரியா இருக்கு. திராவிட இயக்கங்கள் தோற்றுவிக்கப்பட்டது அடக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, பாதிக்கப்பட்ட மக்களுடைய உரிமைக்காக தான். அந்த அடிப்படையில தமிழகத்தில பொறுத்தளவுல மற்ற சமூக மக்களுக்கு ஏற்படக்கூடிய அநீதியை கூட கொஞ்சம் காலதாமதாக கேட்பாங்க. தலித்து மக்களுக்கு ஒன்று என்று சொன்னால் உடனடியாக நிவாரணம், நீதியும் கொடுக்கக்கூடிய ஆட்சி திராவிட இயக்க ஆட்சி. இப்பொழுது நம்முடைய திமுக ஆட்சி. நீங்க முக்குளத்தூர்ல இறக்காம இருக்காங்களா? படுகொலை இல்லாம இருக்கா? நாடார் இல்லாம இருக்கா? வன்னியர் இல்லாம இருக்கா? கவுண்டர் இல்லாம இருக்கா? அங்கங்க சில குழு மோதல்கள், கோஷ்டி மோதல்களுக்காக நடக்குது. தலித் என்பதற்காக மட்டும் படுகொலை என்பது தமிழகத்தில் இல்லை. வடக்கு இருக்கு, உத்தரப்பிரதேசல இருக்கு, பாஜக மாநிலங்கள் இருக்கு. வடக்கு ஒப்படை தமிழகத்துல முழு பாதுகாப்பா இருக்கும். தலித்து நம்மள அண்ணன் தம்பியா இருக்கும், இணக்கமா இருக்கும். இங்க அவங்களை அனைத்து தரப்புகளுக்கும் பாதுகாக்கக்கூடிய இடமா தமிழ்நாடு இருக்கு. திராவிட இயக்க வளர்த்திருக்கு. பெரியார் அண்ணாம அந்த அளவுக்கு தமிழகத்தை பக்குவப்படுத்திருக்காங்க. ஆனா போன போக்குல குற்றச்சாட்டு சொல்லக்கூடாது. திராவிட இயக்கத்துல ஆட்சியில தான்
இந்த திராவிட இயக்க மண்ணுல தான் தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, அடக்கப்பட்ட அனைத்து சமூக மக்களும் அண்ணன் தம்பிகளாக சகோதரர்களாக வாழக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு தான். அதுக்கு பெரியாருடைய உழைப்பு, அண்ணாவுடைய உழைப்பு, இன்னைக்கு நம்முடைய ஸ்டாலினுடைய உழைப்பு, கலைஞர், ஜெயலலிதா அம்மா, நம்முடைய புரட்சி தலைவர் போன்றவர்கள்லாம் இந்த மண்ணுல சமூக நல்லிணக்கத்தை உருவாக்கி விட்டு சென்றிருக்கிறார்கள். ஆகவே தலித் என்பதற்காக மட்டும் படுகொலை நடந்தால் எங்களை போன்றவர்கள் சமூக நீதி பேசுறவர்கள் சும்மா இருக்க மாட்டோம், விடமாட்டான். தலித் நம்முடைய ரத்த உறவு என்று சொல்லக்கூடியவர்கள் நாங்களெல்லாம். அதனால தலித் என்பதற்காக மட்டும் படுகொலை என்பதை அது போன போக்குல சொல்லக்கூடியது ஆட்சி மீது வீசக்கூடிய கரை அது அல்ல. அந்த குற்றச்சாட்டு ஏற்றுக்கொள்ள முடியாது. தலித் என்றாலும் சரி, யார் என்றாலும் சரி, நீதிதான் வேண்டும், சமூக நீதி வேண்டும் என்பதுதான் தமிழகத்துடைய திராவிட இயக்கத்துடைய எங்களை போனுடைய கோரிக்கை, வேண்டுகோள். அதற்காக பாடுபட்டு வருகிறோம், இந்த மண்ணை பக்குவப்படுத்தி வருகிறோம். அதனால தலித் என்பதற்காக மட்டும் இந்த படுகொலை அல்ல. சார், அது மட்டும் இல்லாம இப்ப ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட கொலையில வந்து ஈடுபட்ட சில ரவுடிகளை பத்தி பார்க்கும்போது ரவுடி சம்போ அப்படிங்கிறவரை பத்தி வந்து மிகைப்படுத்தி பேசப்படுது. அவர் ஸ்கெட்ச் போட்டா இந்த மாதிரி யாராலையும் எல்லாமே கரெக்டா பண்ணுவாரு, எல்லாமே கரெக்டா பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி பல மிகைப்படுத்தி பேசப்படுது. உண்மையாவே அவர் யாரு? அவர் இப்படிப்பட்ட ஒரு இவரா இருந்தா அவர் ஏன் வந்து கைது செய்யாமல் இன்னும் வெளியே இருந்திருக்காரு? போயிட்டு நம்ம அதுக்குள்ள சொல்லக்கூடாது கைது பண்ணுங்கன்னு. போலீஸ் விசாரணையில ஆதாரங்களும் சான்றுகளும் ஆவணங்களும் கிடைத்தால் எவ்வளவு பெரிய கும்பனா இருந்தாலும் நம்முடைய தளபதி மு.க. ஸ்டாலின் முதல்வர்கள் சொன்னது போன்று எவ்வளவு பெரிய உச்சான கும்பல் இருந்தாலும் சரி, உயரத்தில் இருந்தாலும் சரி, அதிகாரத்தில் இருந்தாலும் சரி, அவங்களை கைது செய்வோம், தண்டிப்போம். அதனால இப்ப அவங்க விசாரணை இன்னார போய் பிடிங்க வைங்கலாம் நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா வெளியே வரக்கூடிய செய்திகளை வச்சுக்கிட்டு ஒரு ஆளை நம்ம சொல்ல முடியாது. காவல்துறை 10 பட அமைச்சிருக்கு. புலன் விசாரணை செய்யக்கூடிய அதிகாரிகள் ரொம்ப நேர்மையான அதிகாரிகள் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தப்பு பண்ணவங்க நிச்சயம் இதுல தப்பிக்க முடியாது. ஆம்ஸ்ட்ராங்குடைய படுகொலை தான் இறுதியாக இருக்க வேண்டியது கூட தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாதுல காவல்துறையும் கவனமா இருக்கு, ஆட்சியும் கவனமா இருக்கு, முதலமைச்சர் காவல்துறை முதலமைச்சர் கவனமா இருக்காரு. அதனால இந்த படுகொலையை நிச்சயம் ஏற்றுக்கொள்ள முடியாது, கண்டிக்கத்தக்கது. அதனால இதுல சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய பின்னாடி மூளையா இருந்து செயல்பட்டவங்க, கலவையா இருந்து செயல்பட்டவங்க, யாரா இருந்தாலும், எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும், எவ்வளவு பெரிய இடத்துல போய் மறைஞ்சிருந்தாலும் ஆட்சியும் காவல்துறை விடாது. நிச்சயமாக ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு நீதி கிடைக்க நம்ம வந்து அவரை கைது பண்ணி ஒரு பேருன்னு சொல்லக்கூடாது. காவல்துறை விசாரணை இருக்கு, காவல்துறை விட்டு நம்மகிட்ட ஆதாரம் தான் சொல்லலாம். விசாரணை வளையம் நீண்டு போயிட்டு இருக்கு. நிச்சயமா வந்து கைது செய்வான். சரி சார், இன்னைக்கு உங்க நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக எங்களோட பதில் சொன்னதுக்காக ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.